நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 4.8 எக்ஸாம்பிள் 4.8 ஓகேங்களா? 16 ஸ்ட்ராபெர்ரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெர்ரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபமானது நட்ட சதவீதம் காண்க. இப்போது அவங்க கிவன் என்னவோ அதை எழுதிக்கிறேன். 16 ஸ்ட்ராபெர்ரியோட அடக்க விலை வந்து 20 ஸ்ட்ராபெரியின் விற்ற விலைக்கு சமம். இந்த க்ளூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாபமா நட்டமான்னு உங்களை கேட்குறாங்க. நான் ஸ்ட்ராபெரியோட அடக்க விலையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 16x அடக்க விலை எக்ஸ்னால் 16x வந்து 20 விற்ற விலை. இப்போ எனக்கு இதில் வந்து விற்ற விலை வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த சைடு மல்டிப்ளை இருக்குன்னு சைடு வந்து டிவைட் ஆகும். அப்போ 16x/20ன்றதான் விற்ற விலை. சரியா? லாபமாக நட்டமான்னு நம்மளே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போது 16ஓட அடக்க விலையும் 16 விற்ற விலை இருந்தாவே லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ 20 விற்றவாடி தான் 16ஓட அடக்க விலையே கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக அடக்க விலையோடு இது கம்மியாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக நஷ்டம்தான். உங்களுக்கு புரியுதா? இது 16 இப்போ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா சின்ன வேல்யூ கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி 1 ரூபின்னு வச்சுக்கோங்களேன். 16 ஸ்ட்ராபெரியை விற்றுட்டா 20 ஸ்ட்ராபெரி வந்துக்கு சமமாக இருக்குது. அப்போ இதோட கம்மியாக தான் வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இது வந்து நஷ்டம். அப்புறம் நஷ்ட சதவீதத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. நட்டம்னா அடக்க விலை தான் பெருசாக இருக்கும். அப்போ அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, ஏன்னா அதுதான் பெருசு, விற்பனை பண்ண தான் கம்மியாக இருக்குது, டிவைடட் பை அடக்க விலை. ஏன்னா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 20 விற்றவாடி தான் 16ஓட காசே கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ இது நஷ்டம். சரி, அடக்க விலை நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன் எக்ஸ். விற்ற விலை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். 16x/20 டிவைடட் பை கீழே அடக்க விலை திரும்ப எக்ஸ் இன்ட்டு 100%. இது வந்து எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 - 16 4x/20 கீழே ஒரு எக்ஸ் இருக்குது. திரும்ப இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே இன்னொரு 100 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது 20 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். அப்போ 4 5 20% நஷ்டம் ஏற்படுதுங்க ஸ்ட்ராபெரி சம்மில். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். கிளியரா? இப்போது இந்த சம்மில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, எப்படி நஷ்டம் புரியலன்னா இங்கே பாருங்கள், விற்ற விலை எவ்வளோ வச்சுருக்கோம்? 16x/20ன்னு இருக்கா? நான் அடக்க விலை நம்ம என்னென்னு வச்சோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா. நான் ஒரு வேளை அடக்க விலை 20 ரூபான்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு 20 ரூபான்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 கேன்சல் உங்களுக்கு எவ்வளோ வருது? 16 ரூபா. ஸோ நம்ம அடக்க விலை 20 ரூபா எடுக்கும்போது விற்பனை விலை எவ்வளோ தான் கிடைக்கிது? 16 ரூபா தான் கிடைக்கிது. புரியுதுங்களா? அடக்க விலை தான் 20 ரூபா, ஆனால் விற்பனை விலை உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 16 ரூபா தான். அதனால தான் இதை நஷ்டம்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு டேரெக்டாக புரியல அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவே வந்து நம்ம கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் ஈஸிங்க. எக்ஸ்க்கு 20 கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 20 கேன்சல் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு 16ன்னு கிடைக்குது. ஆனால் அடக்க விலை 20 ரூபா எடுத்துகிட்டு விற்ற விலை 16 ரூபா கிடச்சா அது கண்டிப்பாக நஷ்டம். அதனால தான் நம்ம நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.9. மிதிவன்றி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் அந்த மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிவன்லாம் எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.9 கிவன் எழுதிக்கிறேன். விற்ற விலை கொடுத்துருக்காங்கங்க. மிதிவண்டியோடது 4275. நஷ்டம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 5%. சரிங்களா? உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு நஷ்டம் வந்து இவ்வளோ, லாபமாக 5% லாபம் வேணுன்னா என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்குறாங்க. அப்போனா நம்ம முதல்ல அடக்க விலை கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? நம்மளுக்கு தெரியும் நட்டம் ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். நட்டம்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்? அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை தான் உங்களுக்கு நட்டம். சரிங்களா? இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நட்டம் வந்து எப்பயுமே வந்து அடக்க விலையில் தான் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும். கரெக்டுங்களா? இந்த விலையிலேருந்து இது இன்னும் அதை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போது முதல்ல நான் அடக்க விலை தெரியாது இல்லைங்களா, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடக்க விலை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ நட்டம் எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. எதில்? நம்மளுக்கு எப்பயுமே அடக்க விலையில் தான் ஏற்படும். அப்போது 5% ஆஃப் எக்ஸ். அப்போ 5x/100.
அடக்க விலை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். விற்ற விலை 4275. கிளியரா? 5% நஷ்டம் நான் அடக்க விலையில், அதனால தான் 5x/100ன்னு போட்டுக்கிட்டேன். எனக்கு எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன், இதை ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். 4275 இது இந்த சைடு போயிடுச்சுன்னா x - 5x / 500. இது இந்த சைடு கொண்டு போயிட்டு இது இந்த சைடு கொண்டு, இது இந்த சைடு வந்தால் பாசிட்டிவ், இது இந்த சைடு வந்தால் நெகட்டிவ். சரிங்களா? 6775 100ல் 5 போச்சுன்னா 95 x/100. சரிங்களா? எனக்கு அடக்க விலை தான் வேணும். அப்புறம் மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். அப்புறம் 4275 × 100 / 100. சாரி, / 95. கரெக்டாக? 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது வந்து 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 20, இதை பண்ணிங்கன்னா 19. கரெக்டாக? அப்புறம் இதை 19 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 225 வருதுங்க. இங்கே இடம் இல்லாதனால போடுறத நீங்கள் 19ல் டிவைட் பண்ணி பாருங்கள், 225 வருது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 2 10 மிச்சம் 1 2 4 1 5 4. அப்போது 4500 அப்போ அடக்க விலை வந்து 4500. இப்போ தான் அடக்க விலை கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 5% எனக்கு லாபம் வர மாதிரி இருக்கணும்னா நான் எவ்வளோ விற்கணும்? அப்போ முதல்ல இதுக்கு 5% கண்டுபிடிச்சிடலாம். லாபம் வந்து 5%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5% வந்து எப்பயுமே அடக்க விலைக்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம். 4500. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 5 25 மிச்சம் 2 5 20 225. சரிங்களா? அப்போ நம்ம எந்த விலைக்கு விற்றா இது கிடைக்கும் லாபம்? அப்போ விற்ற விலைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? அடக்க விலை ப்ளஸ் லாபம் அப்படி தானே போடுவோம். அப்போ அவங்க எந்த விலைக்கு விற்கணும் அப்படின்னா 4500 ப்ளஸ் ஒரு 225 ஆட் பண்ணிங்கன்னா 4725. இவளுக்கு விற்றா தான் உங்களுக்கு 5% லாபம் கிடைக்கும். கிளியரா? இங்கே பாருங்கள், புக்கில் இது வந்து ஃபார்முலா வச்சு போட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக அவங்க டெரைவ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.10 எக்ஸாம்பிள் 4.10. மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலைச்சட்டையின் விலையை 1060லிருந்து 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ குறித்த விலை கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை கொடுத்துருக்காங்க, அவங்கள தள்ளுபடி கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் தள்ளுபடிக்கு ஃபார்முலா என்ன? விற்பனை விலை குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. கரெக்டுங்களா? அவர் எவ்வளோ சட்டையில் இவ்வளோ விலை குறிச்சிருந்தது? 1060 அவர் குறைச்சது எவ்வளோ? விற்பனை விலை 901. அப்போ தள்ளுபடி எவ்வளோ? 1060லேருந்து 901 கழிச்சிங்கன்னா இங்கே வந்து 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 5 இருக்கும், 5 10ல் 9 போச்சுன்னா 159. ஆனால் அவங்க தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. தள்ளுபடி சதவீதத்துக்கு நம்ம ஃபார்முலா பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடியே தள்ளுபடி சதவீதம்னா என்ன பார்த்தோம்? தள்ளுபடி பை குறித்த விலை. கீழே வந்து குறித்த விலை தான் வரும். ஏன்னா நம்ம தள்ளுபடி எல்லாமே குறித்த விலையிலேருந்து கால்குலேட் பண்ணுறதுனால இங்கே குறித்த விலை தான் கீழே வரும். இன்ட்டு 100%. தள்ளுபடி எவ்வளோ? 159. குறித்த விலை எவ்வளோ? 1060 இன்ட்டு 100%. இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 டைமு, இதை பண்ணிங்கன்னா 53. இதை பார்த்தாலே இப்போ தெரியுது பாருங்கள், 3 டைம்ஸ் வருதா? 1 டைம் 3 டைம், 3 5 15. ஸோ 15% தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிந்திக்கன்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு கடைக்காரர் தகவல் பலவை ஒன்றை அதன் அடக்க விலையை விட 15% அதிகமாக குறித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார். இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைவாரா அல்லது நட்டம் அடைவாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போலாம் டிஎன்பிசியில் இந்த மாதிரி சமம் கேட்கறனால நம்ம எதுவும் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு அவர் அடக்க விலையோட வந்து 15% அதிகமாக குறிக்கிறாராம். இப்போ நம்மளுக்கு அடக்க விலை தெரியாது இல்லையா? நான் இந்த இடத்துல வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் அடக்க விலை 100ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அடக்க விலையோட அவர் எவ்வளோ குறிக்கிறாரு? 15%. அப்போ 15% ஆஃப் 100. ஓகேங்களா? அப்போது வந்து 100 கேன்சல் 15ன்னு வரும்.
அப்போ அடக்க விலையோட அதிகமாக குறிச்சார்னா இப்போ அவர் குறித்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115 ரூபா குறிச்சிருக்காருங்க. அப்புறம் குறித்த விலையிலேருந்து தான் தள்ளுபடி வரவங்க குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி எவ்வளோ கொடுக்குறாருன்னா 15%. அப்போது குறித்த விலையில் 15% போட்டிங்கன்னா 15/100 × 115, ஏன்னா குறித்த விலை 115. அப்போது இது சால்வ் பண்ணிங்கன்னா 20, இது பண்ணிங்கன்னா 1 3, ஓகேங்களா. இதை பண்ணால் 3, இதை பண்ணால் 4 5 20. அப்போது 69/4ன்னு வருதுங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 17.25ன்னு வரும். சரிங்களா. இப்போ தள்ளுபடி 17 ரூபா போயிடுச்சுன்னா நம்மளோட அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைவாரா அல்லது நட்டம் அடைவாரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ தள்ளுபடியை வந்து குறித்த விலையிலேருந்து கழிப்போமா. அப்போது கழிச்சிங்கன்னா 115 ரூபாயில் 17 ரூபா கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும், 100 ரூபாவோட கம்மியாகுது. புரியுதுங்களா. இங்கே இருக்கிறது 15, 17 ரூபா கழிக்கிறாங்க. அப்போ 98 ரூபா பக்கத்தில் போகுது. அப்போ நஷ்டம்தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு. நம்ம அடக்க விலை 100 ரூபான்னு வச்சோம், ஆனால் நம்மளுக்கு விற்பனை இந்த தள்ளுபடியெல்லாம் கழிச்சிட்டு 98 ரூபா பக்கமாக தான் வருது. அதனால் இது வந்து நஷ்டங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த பரிவர்த்தனையில் அவர் நட்டம் அடைவார். கிளியரா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.11. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் அதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி என்ன. அதாவது இது தனித்தனியாக 25 அப்புறம் 20 கொடுக்கறதும் ஒரே சமமாக கொடுக்குறதும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமம் வந்து புக்கில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தோம் இல்லையா, ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க குறித்த விலையை வந்து 100ன்னு வச்சுக்கிட்டாங்க. அப்போ முதல் தள்ளுபடி எவ்வளோ, 25%. அப்போ 100 × 25/100ன்னு போட்டால் 100 கேன்சல் ஆகி 25 கிடச்சிச்சு. அப்போ அந்த முதல் தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை பார்த்தீங்கன்னா 100ல் 25 ரூபா போச்சுன்னா 75 ரூபா. இப்போ இந்த 75 ரூபாய்க்கு எவ்வளோ தள்ளுபடி தராங்க, 20%. செகண்ட் தள்ளுபடி எவ்வளோ, 20%. அப்போ 20/100 × 75 போட்டால் 15 ரூபா வருது. இப்போ இரண்டாம் தள்ளுபடி போக பொருளின் விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபா. அப்புறம் நிகர விற்பனை விலை வந்து ஒரு 2 தள்ளுபடி போயிட்டு 60 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவங்க இது ரெண்டுக்கும் சமமான ஒரே தள்ளுபடி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 100 ரூபாயிலேருந்து 60 ரூபானா 40% கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து 60 ரூபா கிடைக்கும். அதனால் இது ரெண்டுக்கும் சமமான தள்ளுபடி வந்து 40% அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே சமம் வந்து நான் பர்சன்டேஜ், நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்துட்டோங்களா, நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஞாபகம் இருக்குங்களா இந்த ஃபார்முலா, x + y + xy/100. அதாவது எக்ஸ் அதிகரிக்கப்பட்டுனா ப்ளஸ் போடணும், குறைக்கப்படுனா மைனஸ் போடணும்னு சொல்லணும். இப்போ தள்ளுபடினாவே நம்ம குறைக்கிறது தான் இருக்குது. அப்போ மைனஸ்னு வச்சுக்கலாமா. அப்போது உங்களுக்கு இங்கே எக்ஸு வந்து நான் -25ன்னு எடுத்துக்கிறேன். ஒய்யுமே தள்ளுபடி தான், அதனால் -20ன்னு வச்சுக்கிறேன் ஒய்யை. கிளியராக அந்த மாடலில் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், -25 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல -20. ஏன் இங்கே மைனஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தள்ளுபடினாவே குறைக்கிறது தான். தள்ளுபடி போட்டு குறைக்க தான் செய்வாங்க. அதனால் நான் அங்கேயே சொல்லியிருக்கேன், அதிகரிக்கப்படுகிறதுனா ப்ளஸ்ஸு, குறைக்கப்படுதுன்னா மைனஸ்ன்னு வைக்கலான்னு. அப்போ குறைக்கப்படுறதுனால இதை நான் மைனஸ்ன்னு வச்சுருக்கேன். புரியுங்களா. அப்போ எக்ஸுக்கு -25, ஒய்க்கு -20 ப்ளஸ் எக்ஸுக்கு -25, ஒய்க்கு -20 /100ன்னு போடுறேன். கிளியரா. அப்போ இது -45, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எப்பயும் போல் இந்த டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 5 டைமு. 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 1, இது 5. அப்போ +5ன்னு வருது. அப்போ -40. அப்போது மைனஸ்னாவே நம்ம சொல்லியிருக்கோம் தள்ளுபடி தான். அப்போது 40% குறைக்கப்படணும் அப்படின்றது தான் ஒரே ஆன்சர். 40% தள்ளுபடி கொடுக்குறது தான் இதற்கு சமமான ஒரே தள்ளுபடி. இது வந்து இந்த ஃபார்முலாவில் போடும்போது இன்னுமே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். ஓகேங்களா. எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி போடும்போது நம்ம வேகமாக போட்டுடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.12. வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீரின் கொதிகலனின் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. ஓகேவா. இப்போது ரெண்டும் அதாவது
லாபம் ப்ளஸ் 18% சரக்கு வரியுடன் சேர்த்த விற்பனை விலை தான் உங்களுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10,502. இப்போது மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து தான், குறித்த விலையிலேருந்து தான் உங்களுக்கு சரக்கு மற்றும் வரி போட்டிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போது இங்கே பாருங்கள், அந்த குறித்த விலையை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? குறித்த விலை எக்ஸு. அதில் சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோ போட்டிருக்காங்க, 18%. அப்போ எக்ஸு இதுக்கு இந்த எக்ஸுக்கு தான் 18% போட்டிருக்காங்க, 18% ஆஃப் எக்ஸு. இது சேர்த்து தான் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,502. கிளியரா? இப்போது இது எல்சி எடுத்திங்கன்னா 100னா 118 /100 எக்ஸ் = 10,502. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 10,502 இது இங்கே போச்சுன்னா இன்ட்டு 100 ஆயிரும். இந்த 118 கீழே வந்துடும், ஓகேங்களா? இப்போது இந்த 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2 2s are 4 மிச்சம் 1 5 1 இது பண்ணிங்கன்னா 9 5 9, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பண்ணிங்கன்னா 5,251 59 டிவைட் பண்ணி, இங்கே இடம் இல்லை, நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 89 வருதுங்க. டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 89 வரும். அப்போ 89 × 100 வந்து 8,900. இதுதான் வந்துட்டு அந்த பொருளோட குறித்த விலை. குறித்த விலை கிடச்சிருச்சு. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சேவை வரி கேட்குறாங்க. அப்போது இதோட சேவை வரியும் சேர்த்து தான் உங்களுக்கு விற்றுருப்பாங்க. அப்போ விற்பனை உங்களுக்கு வரி வேணும்னா, சேவை வரி வேணும்னா அதில் வந்து கழிச்சிங்கன்னா கிடச்சிடும், சரிங்களா? அந்த விற்ற விலை இதிலிருந்து குறித்த விலையை கழிச்சிங்கன்னா கிடச்சிடும். அப்போ 10,502லேருந்து நீங்கள் 8,900 ரூபாவை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 0 15ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு 9 போச்சுன்னா 6, அப்புறம் இங்கே 9, அப்புறம் இங்கே 9 இருக்குது, 9 8 போச்சுன்னா 1. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1,602 தாங்க இதற்கான விடை. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.13, சரிங்களா? ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. மத்திய மற்றும் மாநில கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350. அதுக்கு அவங்க வரி எவ்வளோ போட்டிருக்காங்க, 5%. அப்போ 5%னா 5/100 அவங்க சாப்பிட்டது எவ்வளோ, 350 ரூபா, சரிங்களா? இப்போது இது ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 1, இது 2 2 இந்த 2 இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 15ல் 7 2 14 7 2 14 மிச்சம் 1 10ல் 5 17 5 தாங்க அவங்க செலவு பண்ண வரி, ஓகேங்களா? இந்த வரி பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசு சேர்த்து தான் 17.5. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, தனித்தனியாக கேட்குறாங்க, மத்திய மற்றும் மாநில இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அவங்க பகிர்ந்துப்பாங்கன்னு பார்த்தோமா? அப்போ இது 17.5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 2 16 மிச்சம் 1 15ல் 7 2 14 மிச்சம் 1 5, ஓகேங்களா? 8.75 தாங்க வருது. அப்போது சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 8.75, ஸ்டேட் இது வந்து 8.75. கிளியராக இந்த சம்மு இதை தான் இப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இது அவங்க வந்து சதவீதத்தையே பாதியாக பிரிச்சுட்டாங்க. நீங்கள் போட்டுட்டு கூட பிரிக்கலாம், எப்படி போட்டாலும் ஆன்சர் ஈக்குவலாக தாங்க வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பயிற்சி 4.2 4.2ல் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நட்டம் மற்றும் லாப சதவீதம் எப்போதும் டேஸின் மீதே கணக்கிடும். இதை நம்ம அப்பயே பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடக்க விலை மீது தான் நம்ம கணக்கிடுவோம், சரிங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் 8,400க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அலைபேசியின் அடக்க விலை கேட்குறாங்க, சரிங்களா? விற்ற விலை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ 20% லாபம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போது அடக்க விலை தான் கேட்குறாங்க, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்போது
அடக்க விலை ப்ளஸ் 20% இதுலேயே லாபம் 20/100 இன்ட்டு எக்ஸு சேர்த்து விற்ற விலை அது 2 சேர்த்துனா தானே விற்ற விலை வரும். அது 8400 அவங்களே கொடுத்துட்டாங்க. கிளியரா? ஒரு அடக்க விலை அதில் 20% அந்த அடக்க விலையில் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அடக்க விலையில் 20% லாபம், அடக்க விலையும் லாபமும் சேர்த்தா தான் நம்மளுக்கு விற்ற விலை. அது கொடுத்துருக்காங்க 8400, அதை போட்டுக்கிட்டோம். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 120 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 8400. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 8400 இன்ட்டு 100 டிவைடட் பை 120. அப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 12 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 7 டைமு. அப்போது 700 இன்ட்டு 10, அப்போது 7000 தாங்க அடக்க விலை. இப்போ அடக்க விலை பார்த்திங்கன்னா 7000. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்க. ஒரு பொருளானது 7.5% நஷ்டத்தில் 555க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை காண்க. இங்கேயும் அடக்க விலை தான் கேட்குறாங்க தேர்டு ஒன்லேயும். அப்போ அடக்க விலையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது நஷ்டம்னா நம்மளுக்கு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை தான் போடுவோம். சாரி, அடக்க விலை மைனஸ் நட்டம் தான் நம்மளுக்கு விற்ற விலை கிடக்கும். சரிங்களா? அப்போ அடக்க விலை எக்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டம்? 7.5%. 7.5% ஆஃப் எக்ஸு இதில் எவ்வளோ விற்றதுனால 555 ரூபாய்க்கு விற்றதுனால தான் உங்களுக்கு 7.5% நஷ்டம் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 2 14, 14 7 2 14, 14 1 15/2. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 555. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இன்ட்டு பர்சன்டேஜ்னால இங்கே 100 வரும். சரிங்களா? அப்போ எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 200. இதை வந்து நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணினா 3 5s are 15, இது 4. சரியா? 4 5s are 20, அப்போ 40. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 40 மைனஸ் 3, அப்போ 30. 40ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 37. சரிங்களா? 37 x/40 ஈக்குவல் டு 2, 555. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 555 இன்ட்டு 40/37. சரிங்களா? அப்புறம் இதை 37ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே இடம் இல்லை. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிடைக்குதுங்க. 15னா 20, மிச்சம் 2, 1 நாள் 4, 600. 0 போட்டால் 15 நாள் 60, அப்போ 600 கிடைக்குதுங்க. இந்த 37 வந்து இங்கே பாருங்கள் 555 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டைம் வருங்க. 137, மீதி ரிமைனிங் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 5 டைம் வரும். சரிங்களா? அப்போது 600 தான் இதற்கான விடை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். 4500 குறித்த விலையாக கொண்ட ஒரு அரவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின் 4100க்கு விற்கப்படுகிறது எனில் தள்ளுபடி சதவீதம். தள்ளுபடி எவ்வளோ? தள்ளுபடி தெரியும் நம்மளுக்கு ஃபார்முலா. குறித்த விலையிலிருந்து விற்பனை விலை, அதுதான் நம்மளுக்கு தள்ளுபடி. இப்போ 4500 தான் குறித்த விலை. விற்கப்பட்ட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 4140. அப்போது 500ல் 140 போச்சுன்னா 360. தள்ளுபடி வந்து பார்த்திங்கன்னா 360. கரெக்டுங்களா? இப்போ உங்கள் தள்ளுபடி சதவீதம் தான் கேட்குறாங்க. தள்ளுபடி சதவீதத்துக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். தள்ளுபடி பை குறித்த விலை. குறித்த விலை இன்ட்டு 100% போடுவோமா? தள்ளுபடி 360. இது குறித்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500 இன்ட்டு 100. அப்போது இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இது 5 டேபிளில் போட்டிங்கன்னா 9 5 45, இது 7 5 35, 10ல் 2 டைமு. இது வந்து 9 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 8 டைம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 8% தாங்க இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th ஒன். 575 தெரியுதுங்களா? 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 305 மதிப்புடைய ஒரு டீ சட்டைக்கும் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது. மொத்த ரசீது தொகை, அது பில் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஷர்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க? 575. டிஷர்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 325. இது ரெண்டுக்கும் முதல்ல 2 ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 5 மிச்சம் 1, 7 2 9 10, மிச்சம் 1,
ரூ. 900 இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து அவங்க 5% வந்து வரி போட்டுருக்காங்களாம். அப்போ 5/100 × ரூ. 900. இப்போ இந்த 2 0 இந்த 0 கேன்சல்னா 5/9 45. அப்போ நம்ம எப்பயுமே பொருள் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த வரியை சேர்த்து தான் போடுவாங்க. அப்போது 900 நம்ம வாங்கினது, அதுக்கப்புறம் வரி ஒரு 45, அப்போ ரெண்டையும் சேர்த்து 945 தாங்க இதற்கான சரியான விடை. பில் ரசீது தொகை தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம செலுத்த வேண்டிய ரசீது தொகை 945. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2வது சம்மு. ஒரு பொருளை 800க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்முங்க. ஏன்னா எல்லா சம்லேயுமே வந்துட்டு நம்ம அடக்க விலையை வச்சு தான் நஷ்டம் சொல்லுவோம். ஓகேங்களா, நஷ்டம் லாபம் எல்லாமே அடக்க விலையை வச்சு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சம்மில் விற்ற விலை கொடுத்துட்டாங்க. விற்ற விலை எவ்வளோனா 820. அடுத்து விற்கும் விலையில் தான் 10% நட்டம் அடைகிறது. நஷ்டத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்பயுமே அடக்க விலையில் தான் போடுவோம். ஆனால் இவங்க வந்து விற்கும் விலையில் தான் நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நஷ்டம் வந்து எப்படி போடுறாங்கன்னா 10% ஆஃப் விற்ற விலை. கேர்ஃபுல்லாக போடுங்க இது சம்மு. ஏன்னா அவங்க எப்பயுமே நம்ம அடக்க விலையில் போடுவோம். இங்கே வந்து விற்ற விலைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 10/100 × 820. சரிங்களா, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 82 ரூபீஸ் தான் நஷ்டம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க அதை கேட்கல, அடக்க விலை கேட்குறாங்க. நட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. நட்டம் வந்து எப்பயுமே அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும். அடக்க விலை மைனஸ் விற்ற விலை தான் நம்மளுக்கு எப்பயுமே நட்டம். சரிங்களா, ஏன்னா அடக்க விலையிலேருந்து விற்ற விலை கம்மியாக இருக்கும். அதுதான் எவ்வளோ நஷ்டம் நம்மளுக்கு தெரியும். இதில் நட்டம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 82 ரூபான்னு. அடக்க விலை தான் கேட்குறாங்க, தெரியாது. விற்ற விலை தெரியும் 820. அப்போ எனக்கு அடக்க விலை வேணும்னா இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். 82 + 820, அப்போ 902 ரூபா. இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 902 ரூபா தாங்க இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமநிலையில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. இது ஒரு பசில் மாதிரி தாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாருங்கள். இது 810க்கு விற்றனால கிடைக்கிற ஒரு லாபம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஒருவேளை 330 ரூபாய்க்கு விற்ற ஒரு நஷ்டமும் சமம்னு கொடுத்துட்டு உங்களை அடக்க விலை கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ அடக்க விலை நம்மளுக்கு எப்பயுமே தெரியாத நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், எக்ஸ். சரிங்களா, அடக்க விலையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, அப்புறம் ரெண்டுலேயுமே விற்ற விலை தான் கொடுத்துருக்கு. ஒன்று லாபம், ஒன்று நஷ்டம். இப்போ லாபத்தை முதல்ல எழுதிக்கலாம். சரிங்களா, லாபத்தில் இருக்கிற விற்ற விலை என்ன, லாபம் என்ன? லாபம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லாபமோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். லாபம்னா என்ன, விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் கிடைத்த லாபமும் சமம் தான் சொல்லியிருக்காங்க. லாபம் எவ்வளோ லாபம்னு கொடுக்கல, விற்ற விலை என்ன கொடுத்துருக்காங்க 810. அடக்க விலை எனக்கு தெரியாது. சரிங்களா, அது நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்போ 810 ரூபாலேருந்து அந்த அடக்க விலை கிடைச்சா தான் எனக்கு லாபம் கிடச்சிருக்கும். சரி, நட்டமும் கொடுத்துருக்காங்க, அதை போடலாம். நட்டம் பாருங்கள், நஷ்டத்துக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். நட்டத்துக்கு என்ன ஃபார்முலா, அடக்க விலை தான் இதில் பெருசாக இருக்கும். அடக்க விலை மைனஸ் விற்ற விலை, ஏன்னா சின்னதாக இருக்கனால மைனஸில் வரும். நட்டம் எவ்வளோன்னு கொடுக்கல. சரிங்களா, ஆனால் விற்ற விலை இங்கேயும் கொடுத்துட்டாங்க. அடக்க விலை தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், எக்ஸ் போட்டுக்கலாம். விற்ற விலை இங்கே எவ்வளோனா 530. ஓகேவா, கிவன் டேட்டாவை நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான் ஃபார்மேட்டாக, அவ்வளோதான். இது ரெண்டும் சமோன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் சமோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். 810 மைனஸ் எக்ஸும் எக்ஸ் மைனஸ் 530 சமோன்னு சொல்லிட்டு உங்களை அடக்க விலை கேட்குறாங்க. கிவன் டேட்டாவை மட்டும்தான் நான் ஃபார்மேட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த 810 இந்த மைனஸ் 530 இந்த சைடு வந்து ப்ளஸ் 530 ஆயிரும். சரிங்களா, இந்த மைனஸ் எக்ஸ் வந்து இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். கிளியரா, அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிங்கன்னா 1 3 4 8 5 13. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x. எனக்கு எக்ஸ் வேணும். சரிங்களா, அப்போ இது டிவைட் ஆகிடும். 1340 ÷ 2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2 12 மிச்சம் 1 7 2 14 0. அப்போது எக்ஸ் வந்து, அதாவது நம்ம அடக்க விலை தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம், அது 670 ரூபா கிடச்சிருக்கு. கிளியரா, இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல இந்த சம்மு பாருங்கள். அப்போது 810 ரூபாய்க்கு விற்றால் கிடைத்த லாபம் பார்த்திங்கன்னா 670 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்,
அதுவும் இதில் விற்றா கிடைக்கிற நஷ்டமும் ஈக்குவலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் போட்டு, ரெண்டும் ஈக்குவலாக வரும். கிளியரா? அடுத்த சம் பாருங்கள், 4ஆம் சம். 10 அளவுகோலின் விற்ற விலையானது 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காணுங்க. அவங்களே லாபம்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு பசில் சம் மாதிரி தாங்க, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 10ஓட விற்ற விலையும் 15ஓட அடக்க விலையும் சமம். கிவனை நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? எப்பயும் போல நான் அடக்க விலையே நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்கள் லாப சதவீதம் கேட்குறாங்க. இதுலேருந்து நான் முதல்ல விற்ற விலையை கண்டுபிடிச்சிக்கிறேங்க. விற்ற விலை வந்து இது வந்து இந்த சைடு வந்துன்னா டிவைட் ஆகிடும். 15/10 இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலை எனக்கு எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ 15x/10. இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3x/2. ஓகேவா? இப்போ லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. லாப சதவீதம். அப்போ மேலே லாபம் வரும், கீழே வந்து அடக்க விலை வரும், இன்ட்ரு 100%. லாபம்னா எனக்கு தெரியும், விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. விற்ற விலை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 3x/2. எனக்கு அடக்க விலை தெரியும், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். கீழேயும் அடக்க விலை தான், அது எக்ஸ் இன்ட்டு 100%. இப்போ எல்சியம் எடுத்திங்கன்னா 3x - 2x. அப்போ 3x 2x போச்சுன்னா x/2 டிவைடட் பை இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இன்ட்டு 100%. இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 200 டிவைட் பண்ணிங்கன்னா 50%. இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 50%. கிளியரா? நெக்ஸ்ட் 5ஆவது சம் பாருங்கள். 2 பொருட்கள் 15 வீதம் சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதம். அவங்களே லாப சதவீதம்னு சொல்லிட்டாங்க. இந்த சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். 2 பொருள் எதுவும் தெரியாது, 2 பொருள் அது 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரிங்களா? அப்போ நான் எப்பயுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருளுக்கு தெரிஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பொருளுக்கு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒரு 1p கண்டுபிடிச்சேன்னா இந்த 2 இன்சைடு வந்து டிவைட் ஆகும் 15/2. ஓகேங்களா? இன்னொன்று அதே பொருளை 3 பொருளை எவ்வளோக்கு விற்கிறாங்க? 25 ரூபாய்க்கு. அப்போ ஒரு பொருளோட ரேட் எனக்கு வேணும்னா இந்த கீழே டிவைட் ஆகிடும் 25/3. ஓகேவா? இப்போ இது 2. இது வந்து வாங்கப்பட்டு, இது வந்து வாங்கிய விலை. சரிங்களா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடக்க விலை. இது பார்த்தீங்கன்னா விற்ற விலை. அவங்க லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு லாப சதவீதம் ஃபார்முலா தெரியும். லாபம் டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. லாபம் எனக்கு என்னன்னு தெரியும், விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. விற்ற விலை எவ்வளோ? இதுதான். ஏன்னா 3 பொருளை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் விற்ற விலை பார்த்தீங்கன்னா 25/3, அதை போட்டுக்கிறேன். மைனஸ் அடக்க விலை 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு பொருள் வாங்கிய விலை பார்த்தீங்கன்னா 15/2, அதை போட்டுக்கிறேன். கீழேயும் ஒரு பொருளோட தான் அடக்க விலை போட 15/2 இன்ட்டு 100%. இப்போது இதுக்கு எல்சியம் எடுக்கலாம். எல்சியம் எடுத்திங்கன்னா 25 2 50. இதுக்கு வந்து 3 × 15 45. கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 2 6. ஓகேங்களா? இந்த 15/2 மேலே போச்சுன்னா 2/15 ஆகிடும் இன்ட்டு 100. அப்போது இதில் 50ல் 45 போச்சிங்கன்னா 5/6 இன்ட்டு 2/15 இன்ட்டு 100. இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 1, இது 3. இதை பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 1 1 2s are 2 3 2s are 6. அப்போது 100 and 3 3s are 9ன்னு வருதுங்க. 100/9%ன்னு வருது. ஓகேங்களா? 100/9 தான் இதுக்கு ஆன்சர். இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா 9ல் பார்த்தீங்கன்னா 9 10s are 90, 11 9s are 99, ரிமைனிங் 1 டிவைட் பை 9 இப்படியும் எழுதலாம். அதை இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 1/9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சம்ங்க. ஒரு ஒலிபெருக்கியை 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க
ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம அந்த சைக்கிள் சம் பார்த்தீங்க இல்லைங்களா, அதே மாடலுங்க. சரிங்களா, விற்ற விலை கொடுத்துட்டாங்க. விற்ற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 768 ரூபா. அப்புறம் நஷ்டம் கொடுத்துட்டாங்க, 20% நஷ்டம். நான் தெரியாத அடக்க விலையை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. சரியா, நம்மளுக்கு தெரியும் நட்டத்துக்கு ஃபார்முலா அடக்க விலையிலேருந்து தான் விற்ற விலையை கழிச்சா நம்மளுக்கு வந்துட்டு நஷ்டம் வரும். சரிங்களா, அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. நட்டம் எவ்வளோ, 20%. அப்போது 20/100 இன்ட்டு எதில் ஏற்படும் நட்டம், எக்ஸ். அடக்க விலையை நம்மளுக்கு தெரியும் எக்ஸ். விற்ற விலை எவ்வளோ, 768. அப்போ இந்த 768 இந்த சைடு வந்துருச்சுன்னா, இது இந்த சைடு போச்சுன்னா x/20/100. சரிங்களா, இதை 5 டேபிளில் கேன்சல் 20 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ 768 இந்த எல்சிஎம் எடுத்துனா 5xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 4x/5. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 768 × 5/4. ஓகேங்களா, நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 4s are 4, 36ல் 9 டைமு, இது 8ல் 2 டைம், 192 × 5ன்னு வருது. ஓகேங்களா, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 5s are 10 தெரியுதுங்களா, 2 5s are 10, remaining 1, 9 5s are 45, 45 1 46, remaining 4, 1 5s are 5, 5 + 4 9, அப்போ 960. அப்போ அடக்க விலை எனக்கு கிடச்சிருச்சு 960. சரிங்களா, இப்போ தான் அடக்க விலையே கிடச்சிருக்கு. அவங்க 20% லாபம்னு சொல்லியிருக்காங்க. 20% அடக்க விலையில் தான் நம்மளுக்கு லாபம் வரும். அப்போ 20/100 × 960 கண்டுபிடிக்கணும். இந்த 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2 12, மிச்சம் 1, 9 2 18, 1 192 ரூபா. 20% லாபம் சேர்த்து தான் அப்போ நம்ம விற்கணும். அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா விற்ற விலை தான் கேட்குறாங்க. சரிங்களா, அப்போது லாபம் கிடைக்க என்ன விலைக்கு விற்க வேணும். நம்மளுக்கு தெரியும் லாபம் வந்து விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு. அப்போ எனக்கு விற்ற விலை வேணும்னா அடக்க விலை ப்ளஸ் லாபம். இந்த சைடு வந்து ப்ளஸ் ஆகிடும். அடக்க விலை ப்ளஸ் லாபம். அடக்க விலை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 960. லாபம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 20% லாபம் வந்து 192 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு விற்ற விலை கிடைக்கும். இப்போ விற்ற விலை எவ்வளோ வரும், 2 6 9 15, மிச்சம் 1 10 11. அப்போது விற்ற விலை பார்த்திங்கன்னா 1152. கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th சம். எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பு காண்க. இங்கே பாருங்கள் 3 பொருள் கொடுத்துருக்காங்க. அதோட குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சம்மில் பார்த்திங்கன்னா குறித்த விலை கொடுத்துட்ருக்காங்க. குறித்த விலை வந்து 225. சரிங்களா, உங்களை விற்பனை விலை தான் கேட்குறாங்க, எக்ஸ் தான் கேட்குறாங்க. தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டாங்க 8%. சரிங்களா, இப்போ உங்களை விற்பனை விலை கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் குறித்த விலையிலேருந்து அந்த 8% குறித்த விலைக்கே போட்டு கழிச்சா தான் உங்களுக்கு விற்பனை விலை கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி தான் விற்பனை விலை. அப்போது குறித்த நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், விற்பனை விலைக்கு ஃபார்முலா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஓகேங்களா, அப்போ குறித்த விலை என்ன 225 ரூபா. தள்ளுபடி 8%. எதுக்கு நம்ம போடுவோம் அந்த தள்ளுபடி, குறித்த விலையில் தான் அந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ 225 இது பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸு 5 2s are 10 50. ஓகேங்களா, இந்த 5 டேபிள் பண்ணிங்கன்னா 10, இதை பண்ணிங்கன்னா 4 2 20 45. சரியா, திரும்ப இதை பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு, இதை பண்ணிங்கன்னா 9 டைம்ஸு, திரும்ப இதை 2 டைம் பண்ணிங்கன்னா 2. அப்போது 2 2 9 வருது 18. இதை கழிச்சு எழுதிங்கன்னா 25ல் 18 போச்சுன்னா 207. அப்போ விற்ற விலை பார்த்திங்கன்னா 207 தாங்க இதற்கான சரியான விடை.
நெக்ஸ்ட் பாருங்கள், எல்இடி தொலைக்காட்சியோட குறித்த விலை தெரியாது சரிங்களா. குறித்த விலை வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை கொடுத்துட்டாங்க 11,970 ரூபா. தள்ளுபடி சதவீதமும் கொடுத்துட்டாங்க 5%. சரிங்களா. அந்த ஃபார்மில் போடலாங்களா, அதே ஃபார்மில் தாங்க. என்னது போன சம்பளம் எழுதணுங்களா, அதே ஃபார்முலா. விற்பனை விலை வேணும் அப்படின்னா, விற்பனை விலை வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி சதவீதம். சரிங்களா. இப்போ விற்பனை விலை கொடுத்துட்டாங்க 11,970. குறித்த விலை தான் எனக்கு தெரியாது ஒய். தள்ளுபடி கொடுத்துட்டாங்க 5%. எதில் போடுவோம் நம்ம, திரும்ப குறித்த விலைக்கு தான் போடுவோம். சரிங்களா. இப்போ இது பண்ணிங்கன்னா 1 டைம், இது 2 டைம். இப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 20 மைனஸ் 1 19 ஒய் டிவைடட் பை 20. இது வந்து 11,970 ரூபா. அப்போது எனக்கு ஒய் வேணும்னா 11,970 ரூபா இன்ட்டு 20 டிவைடட் பை 19. கரெக்டுங்களா. ஸோ இது 19 டிவைட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், 11,970 டிவைட் பை 19. 6 டைம்ஸ் செக் பண்ணி பாருங்கள். 6 இன்ட்டு 19 9 6 54 மிச்சம் 5 6 1 5 6 1 6 6 5 11. சரிங்களா. அப்போது 6 டைம் போட்டிங்கன்னா 114ன்னு வரும். ரிமைனிங் 517 வருது. இப்போது திரும்ப செக் பண்ணலாம். இது 57 செக் பண்ணலாம். 3 டைம் போட்டு பாருங்கள். 19 இன்ட்டு 3, ஏன்னா 39 27ன்னு வருது. 39 27 மிச்சம் 2 1 3 3 3 2 3 2 5. ஸோ 3 டைம்ஸ் வருதுங்க. 0 அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ 30 570. இப்போ இது பண்ணிங்கன்னா 613 வருது. சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 0 போட்டுக்கலாம். 3 2 6 6 2 12. அப்போது குறித்த விலை பார்த்திங்கன்னா 12,600 தாங்க இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் சம். மின்னணு கடிகாரம் வந்துட்டு குறித்த விலை 750 ரூபா. சரிங்களா. குறித்த விலை கொடுத்துட்டாங்க 750. விற்ற விலையும் கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை 615. தள்ளுபடி சதவீதம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முதல்ல நம்ம தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி நம்மளுக்கு தெரியும், குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. அப்போ 750 மைனஸ் 615. இப்போ இதில் பண்ணிங்கன்னா 5 இன்னும் 4 இருக்கும். 4 1 போனால் 3 7 1 6 போச்சுன்னா 135 வருது. ஓகேங்களா. தள்ளுபடி சதவீதத்துக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, தள்ளுபடி டிவைடட் பை குறித்த விலை இன்ட்டு 100%. தள்ளுபடி எவ்வளோ கிடச்சிது, 135 ரூபா. குறித்த விலை அவங்களே கொடுத்துருக்காங்களா, 750 இன்ட்டு 100. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, 25ல் 5 டைம். இது பண்ணிங்கன்னா 2 டைமு 7 டைம். ஓகேங்களா. 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 3s are 50, 9 3s are 27. அப்போ இது 5 டேபிள் பண்ணால் 1 டைம், இது 2 டைம். அப்போ 9 2s are 18%. இப்போ 18% தாங்க இதற்கான சரியான விடை. 8th சம் பாருங்கள். கீழ்காண விவரங்களுக்கு மொத்த ரசீது தொகையை காணுங்க. அதாவது 2 பொருள் வாங்குறாங்க, அதுக்கு மொத்த பில் கேட்குறாங்க. பொருளோட பெயர் கொடுத்துட்டாங்க, குறித்த விலை, தள்ளுபடி, சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபைன் பண்ணுறத நம்ம வேலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புத்தக பைக்கு பார்க்கலாம். குறித்த விலை பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா. குறிச்சிருக்கிறது 500 ரூபா. அதுலேருந்து எவ்வளோ % டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 5%. அப்போ தள்ளுபடி வந்து 5%. நம்மளுக்கு தெரியும், குறித்த விலையில் தான் நம்ம தள்ளுபடி போடுவோம். 5/5 தள்ளுபடி. இப்போது 5/100 இன்ட்டு குறித்த விலையில் தான் போடுவோம், இன்ட்டு 500. இதை பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிடும், 25. அப்போ தள்ளுபடி 25 ரூபா. அப்போ விற்பனை விலை என்ன, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை எவ்வளோ, 500 ரூபா. அதிலிருந்து 25 ரூபா போச்சுன்னா 475 ரூபா. இதுதான் விற்பனை விலை. விற்பனை விலைக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோ, 12%.
அதாவது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 12%, 12/100 இன்ட்டு விற்பனை விலை எவ்வளோ 475 ரூபா. அப்போது இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 5 டேபிளில் போட்டிங்கன்னா 20, இது பண்ணிங்கன்னா 9 5 45, 25 5, திரும்ப 4 டைமு, இது பண்ணிங்கன்னா 1 19, திரும்ப 4 டைமு 3, இதை மல்டிப்ளை பண்ணி என்னென்னா 9 27, மிச்சம் 2, 3 3 2 5 57, ஜிஎஸ்டி 57 ரூபா. இப்போ ஃபஸ்ட்டுக்கு பில்லு பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின விலை வந்து 407, பில் ரசீது ரசீது வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 475 ரூபா, ஜிஎஸ்டி ஒரு 57 ரூபா. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 5 7 12, மிச்சம் 1, 7 5 12 1 13, மிச்சம் 1 532 ரூபா. இது புத்தக பைக்கு, இது ஒன்றுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இது 1. சரிங்களா? இப்போ 2க்கு கண்டுபிடிக்கணும். 2க்கு பாருங்கள், முடி உலர்த்தி, இதுக்கு குறித்த விலை பார்த்திங்கன்னா 2000 ரூபா, தள்ளுபடி 10%. அப்போது தள்ளுபடி கண்டுபிடிக்கணுமா? 10% 2000 ரூபா, 200 ரூபா கிடைக்கும். 200 ரூபா. அப்போது விற்பனை விலை பார்த்திங்கன்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி 1800 ரூபா. ஓகேங்களா? அப்போது விற்பனை விலையில் தான் நம்ம ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்போ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 28% ஆஃப் 1800. ஓகேங்களா? 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 28 × 18 கண்டுபிடிச்சிக்கோங்க. 8 8 64, 6 2 8 16, 16 6 222. இது பார்த்திங்கன்னா 28 4 0 504. ஓகேங்களா? அப்போ 504 ரூபா ஜிஎஸ்டி வருது. இப்போது ரசீது 2க்கு பார்த்திங்கன்னா விற்பனை விலை எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? விற்பனை விலை ப்ளஸ் ஜிஎஸ்டி 1800 ப்ளஸ் ஒரு 504 ஆட் பண்ணிங்கன்னா 4 0 8 5 13, மிச்சம் 1 2304. இது பில்லு 2க்கு. இப்போது அவங்க மொத்த ரசீது கேட்குறாங்க. அப்போது இது 2ஐயும் ஆட் பண்ணும். 1 இது 2. இப்போ மொத்த ரசீது தொகை 1 எவ்வளோ வந்துச்சு? 532 ரூபா. 2 எவ்வளோ வந்துச்சு? 2304. இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6 3 8 2 8. இப்போ இதுக்கான விடை பார்த்திங்கன்னா 2836 தான் மொத்த ரசீது தொகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு தர அடையாளத்தை பெற்ற ஒரு காற்று 14, அதாவது ஏசியோட குறித்த விலை 38,000ங்க. வாடிக்கையாளருக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. விற்பனையாளர் விலை வந்து அதே 38,000 தான். கூடுதலாக 3000 மதிப்புள்ள கவர்ச்சிகரமான பரிசு. சரிங்களா? அல்லது குறித்த விலையின் மீது 8% தள்ளுபடி கிடைக்கும். ஆனால் இலவச பரிசுகள் எதுவும் இல்லை. எந்த சலுகை சிறந்தது? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு 9th செம்மில் gift தருவாங்களாம். சரிங்களா? அப்படி இல்லைனா செகண்டில் 8% தள்ளுபடி மட்டும்தான் தருவாங்களாம், வேறு எந்த கிஃப்ட்டும் கிடையாது. இது 2ல் எது சிறந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 8% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் தான் இது சொல்ல முடியும். நம்ம எப்போயுமே 8% குறித்த விலைக்கு தான் பார்ப்போம். 8/100 × 38,000. ஓகேங்களா? இந்த 2 0 இந்த 2 கேன்சல் ஆகிடும். 0 8 8 64, மீதி 6 3 8 24, 24 8 8 64, மிச்சம் 6 3 8 24, 30 3040. இது 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இது 3040 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ எந்த சலுகை சிறந்ததுன்னா 2வது சலுகை தான் சிறந்தது. சரிங்களா? 2வது சலுகை சிறந்தது. ஏன்னா 40 ரூபா அதிகமாக வருது.
ஓகேங்களா? 10வது பாருங்கள், ஒரு மெத்தையின் குறித்த விலை கொடுத்துருக்காங்க. குறித்த விலை வந்து 7500. அப்புறம் 2 தொடர் தள்ளுபடிகள் கொடுத்துருக்காங்க. முறையே 10, 20 என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த தொடர் தள்ளுபடிகள் சம்முக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த x+y/xy/100 அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். இங்கே எக்ஸு -10 ஒய் -20, ஏன்னா ரெண்டுமே தள்ளுபடின்றனால மைனஸு. அப்போ இதை பண்ணிங்கன்னா -10 -20 -× +10 × 20/100. ஓகேங்களா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ இது 30, இது +2, அப்போ -28. அப்போது நீங்கள் ஒரேடியாக 28% கொடுத்தா அதுக்கு வந்து ஒரே சமமான தள்ளுபடி. அப்போ 28% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 28/100 × குறித்த விலை எவ்வளோ? 7500. அது கண்டுபிடிக்கணுங்க. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போது 28 × 75 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5 40, மிச்சம் 4, 2 5 10 14, 8 7 56, மிச்சம் 5, 2 7 14, 5 19. இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 40 0, 10 11, மிச்சம் 1, 5500 ரூபா வருதுங்க. சரிங்களா? சாரி 1 சாரிங்க, இங்கே 2 வருது. 2100 ஆட் பண்ணால் 2100. இப்போது அவங்க கொஷின் பாருங்கள், அவங்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி 7500 மைனஸ் 2100. தள்ளுபடி வந்து 2100 ரூபா. அப்புறம் குறித்த விலை இது. அப்போ அவங்க செலுத்த வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 0, 5ல் 1 போனால் 4, 7 2 போனால் 5. இப்போ 5400 தாங்க இதற்கான சரியான விடை. 11வது சம் பாருங்கள், ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்று 40 லாபமாக பெறுகிறார் எனில் லாப சதவீதம் கேட்குறாங்க. இப்போ விற்ற விலை கொடுத்துருக்காங்க. 11வது சம்மில் விற்ற விலை வந்து 200, லாபம் வந்து 40, லாபம் வந்து 40. சரிங்களா? அவங்க லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம லாபத்துக்கு ஃபார்முலா தெரியும். விற்ற விலை மைனஸ் அடக்க விலை தான் வந்துட்டு 40 ரூபா. விற்ற விலை 200 அப்படின்னா அடக்க விலை நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த சைடு போச்சுன்னா 200 மைனஸ் 40, இது இந்த சைடு வந்து ப்ளஸ் ஆகிடும் அடக்க விலை. ஓகேங்களா? அப்போ 200ரூவாவில் 40 ரூபா போச்சுன்னா 160 தான் அடக்க விலை. ஓகேங்களா? லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. லாப சதவீதம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லாபம் எவ்வளோ? 40 ரூபா. 40 ரூபா அடக்க விலை தான் போடணும். 160 ரூபா இன்ட்டு 100%. ஓகேங்களா? அப்போது இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது 4 டேபிள் பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 4 டைமு. சரிங்களா? அப்புறம் இது பண்ணிங்கன்னா 2 டைமு, இது 5 டைமு. இந்த திரும்ப பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25 டைம். 25% தாங்க இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் எந்த விலைக்கு விற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது அடக்க விலை நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ அடக்க விலை தான் நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்பயுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? 12வது சம்மில் அப்போ 20 + 20% லாபம். 20/100 ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 528. ஸோ இது பார்த்திங்கன்னா 120/100 × எக்ஸ் வந்து 528. எனக்கு அடக்க விலை தான் வேணும். அப்போ 528 / 100, சாரி இந்த இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மல்டிப்ளையில் போடி 100, இந்த 20 கீழே வந்துடும். ஓகேங்களா? இந்த 0 கேன்சல் ஆயிரும். இதை பண்ணிங்கன்னா 5 டைமு, இது பண்ணிங்கன்னா 6 டைமு. இந்த 6 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது பண்ணிங்கன்னா 9 டைம். இதை பண்ணிங்கன்னா 8 டைமு. அப்புறம் மீதி 6, 48னா 4 6 68, 68ல் இப்போ 48னா திரும்ப 8 டைம் வருங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5 40, மிச்சம் 4, 8 5 40 + 4 44. அப்போ அடக்க விலை வந்து பார்த்திங்கன்னா 440. ஆனால் அவங்க அதை கேட்கல, 25% லாபம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% லாபம் வேணும்னா 25/100 × 440. ஓகேங்களா? அப்போது இந்த
இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, இது பண்ணிங்கன்னா 4 டைமு, இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11, 110 ரூபா வரணும். அப்போ எந்த விலைக்கு விற்கணும்னா 440 ரூபாவோட ஒரு 110 ரூபா லாபம்னா 0 4 1 5 இன்னும் 4 1 5 550. அப்போ 550 ரூபாய்க்கு விற்கணுங்க. ஓகேங்களா இந்த சம்மு. நெக்ஸ்ட் 13வது சம் பாருங்கள். ஒரு நபர் ஒரு பொருளை 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையின் 12% இதர செலவுகளை செலவிடுகிறார். அப்போ 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 12% திரும்ப அதே 150 ரூபாயில் செலவு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், அடக்க விலை கிடைக்கும். அப்போது இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது 2 டைம், இது 3 டைம், இதை பண்ணிங்கன்னா 6 டைம். அப்போது 150 ப்ளஸ் ஒரு 18, அப்போது 168ன்னு கிடைக்கிது. இதில் 5% அவருக்கு லாபம் வேணுமா. அப்போது நீங்கள் 5/100 வந்து 168க்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. அப்போ 168 கண்டுபிடிச்சிங்கன்னா இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 20. ஓகேங்களா. இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 10, இதை பண்ணிங்கன்னா 8 4, திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5, இதை பண்ணிங்கன்னா 42, திரும்ப 42 5ஆல் பண்ணிங்கன்னா 8 5 40 புள்ளி 20ல் 4, 8.4ன்னு வருதுங்க. சரிங்களா. இப்போ 8% லாபம் வரணும் அப்படின்னுங்கன்னா, இந்த உங்களுக்கு 5% லாபம் வரணும்னா நீங்கள் இதில் அடக்க விலையோடு சேர்த்து 168 ப்ளஸ் 8.4 சேர்த்துக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா 8 8 16 மிச்சம் 1 176.40. இப்போ இதற்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 176.40க்கு தான் விற்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 14வது சம்மு. 14வது சம் பாருங்கள். 16% தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலை கொடுத்துட்டாங்க 210, தள்ளுபடி சதவீதமும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு குறித்த விலை கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் குறித்த விலையிலேருந்து பர்சன்டேஜ் போயிட்டு தான் இவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க 16% தள்ளுபடியில். அப்போது பார்த்திங்கன்னா குறித்த விலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா. எக்ஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா எக்ஸு / 16/100 இன்ட்டு எக்ஸு வந்து 210. ஓகேங்களா. 16% அந்த குறித்த விலையில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 100னா 100 - 16 84/100 எக்ஸ் இன்ட்டு 210. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 210 × 100 / 84. ஓகேங்களா. இப்போது இது இந்த டேபிளில் 3 டேபிளில் பண்ணோம்னா 7 3s are 21, இது பண்ணிங்கன்னா 2 3s are 6, 24னா 8. அப்புறம் இது 7 டேபிளில் பண்ணிங்கன்னா 10, இது 4. ஓகேங்களா. அப்போ 1000/4ன்னு வருது. அப்போ 280 ரூபா. அப்போது குறித்த விலை பார்த்திங்கன்னா 280 ரூபா இந்த சம்முக்கு. இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 280. அடுத்து 15வது பாருங்கள். 2 தொடர் தள்ளுபடிகளான 20 25 ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி வந்து 40%. இதை நம்ம எடுத்துக்காட்டு சம்லேயே பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்குங்களா. நான் x + y ஃபார்முலாவில் போட சொன்னேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 40. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.